ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கார்டனிங் வீடியோ பார்க்கலாம். மாதுளை பழத்திலிருந்து எப்படி செடி வளர்க்குறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நல்ல தரமான பழுத்த முதிர்ந்த மாதுளை பழம் ஒன்று எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணிட்டு உள்ளாடி மாதுளை முத்துக்கள் இருக்குல்ல, இது நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதுளை முத்துக்கள் பயன்படுத்தி தான் நம்ம இன்னைக்கு செடி வளர்க்க போகிறோம். அடுத்தது நம்ம மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சாதாரண தோட்ட மண், கொஞ்சமாக கோகோபீட் அதாவது தேங்காய் நார்ப்பொடி, கொஞ்சம் உரம் கலந்து வச்சுருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவு இந்த மாதுளை முத்துக்கள் போட போகிறோம். போடும்போது கொஞ்சம் ஆங்கங்கே இடைவெளி விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த செடி முளைக்கும் போது சரியாக இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாதுளை முத்துக்கள் நம்ம போட்டதுக்கு பிறகு என்ன பண்ணிக்கணும்னா, அதுக்கு மேலே கொஞ்சமாக மண் தூவி விட்டுக்கணும். இந்த மாதிரி மாதுளை முத்துக்கள் கட்டாயம் அந்த மண்ணுக்கு கீழே தான் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் மேல் பகுதியில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டதுக்கு பிறகு தண்ணி விடுறதுமே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அப்படியே எடுத்து ஊற்ற வேண்டாம். இது கரெக்டாக நம்ம 2 வாரத்துக்கு அப்புறமா ஷூட் பண்ணது. நமக்கு 1-2 செடிகள் மட்டும்தான் முளைச்சிருக்கு. திரும்ப 1-2 நாளுக்கு அப்புறமா ஷூட் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா 1-2 செடிகள் நமக்கு இன்னுமே முளைச்சி வந்திருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளுக்கு அப்புறமா பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லா செடிகளுமே நம்மளுக்கு முளைச்சி வந்திருக்கு. ஸோ நம்ம போட்ட உடனே 2 வாரத்தில் எல்லாமே ஒரேடியாக முளைக்கும் அப்படின்னு கிடையாது. அந்த மண்ணோட தன்மை, அந்த விதையோட தன்மை எல்லாம் பொறுத்து தான் நமக்கு செடி முளைக்கும். இது முளைச்சதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் வேறொரு இலை வரும். அதுக்கு பிறகு நம்ம இதை க்ரோ பேக்கில் தனியாக வைக்கிறது அல்லது கீழே மண்ணில் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு நம்மளுக்கு ஒரு 5-6 வருஷத்துல நம்மளுக்கு பழங்கள் கிடைக்கும். அதுவுமே அந்த மண்ணோட தன்மையெல்லாம் பொறுத்து தான் நமக்கு அந்த பழங்கள் வர்றது ஆரம்பிக்கும். கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.